அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கண்ணின் மணியைப் போல எங்களை காத்து கொண்டு உங்க பலத்தால் எங்களை இடைக்கட்டினீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொண்ட வழிகளை போதிப்பார் என்று சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயப்படுற பிள்ளைகளாய், ஆண்டவரே, நீங்க காட்டுகிற பாதையில நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை இந்த காலை வேளையில முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் தெரிந்து கொண்ட பாதைகளை எங்களுக்கு போதித்து நடத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனம். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். சுயாதீனம் உள்ளவர்கள் அப்படின்னா விடுதலையாக்கப்பட்டவங்க. பாவ அடிமைத்தனத்துல இருந்து இயேசு கிறிஸ்து நம்மளை விடுதலை செய்து ஒரு விடுதலை வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட நம்ம ஆஹ் துர்க்குணத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. திரும்பவுமா பாவம் செய்ய இஷ்டம் போல வாழ்றதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். அடிமை தாய் இஷ்டப்படி நடக்க முடியாது. எஜமான் என்ன சொல்றாரோ அதை தான் செய்ய முடியும். நம்ம நமக்கு விடுதலை வாழ்க்கை கொடுத்திருந்தாலும் தேவனுக்கு அடிமைகளா நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரம்தான் செய்யணும். ரோமர் 6வது அதிகாரம் 13வது வசனத்துல, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அதனால இஷ்டம் போல வாழ முடியாது. தேவனுக்கு நம்ம அடிமை. அவருக்கு பிரியமானதை மாத்திரம் நாம செய்யணும். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். எல்லார்ட்டையும் அன்பு காட்டணும். கர்த்தருக்கு பயப்படணும். மனுஷருக்கு பயப்படக்கூடாது. ராஜாக்களை கனம் பண்ணணும். ராஜாக்களை மதிக்கணும். ஆனா அவங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஆனா தேவனுக்கு பயப்படணும். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆனா வேலைக்காரங்க எஜமானுக்கு கீழ்ப்படியணும். பயத்துடனே கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். அதிகாரம் உள்ள நமக்கு மேல இருக்க அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும். அவங்க நல்லவங்களா இருக்கிறவங்கள மாத்திரம் இல்ல, முரட்டு குணம் இருந்தா கூட அவங்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரோமர் 13வது அதிகாரத்திலையும் இந்த மாதிரி அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் போட்டிருக்கிறதுல 2வது வசனம், அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படியணும், எதிர்த்து நிற்க கூடாது. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். தேவன் மேல பற்றுதலாய் இருந்து நம்ம எல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறோம். அப்படிப்பட்ட நம்ம அதிகாரத்துல உள்ளவங்களால அநியாயமா பாடுகளை பட்டு உபத்திரவத்தை பொறுமையா சகிச்சோம்னா அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 12:12 உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அப்ப அநியாயமா படும்போது நம்ம எந்த தீமையும் செய்யல, ஆனா அநியாயமா பாடுகளை சகிக்கும் போது பொறுமையோடு சகிக்கணும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால்
அதனால் என்ன கீர்த்தி உண்டு? தப்பு பண்ணிட்டு அதுக்குரிய தண்டனைய நம்ம பெற்றுக்கொண்டோம்னா, அப்ப பொறுமையோடு அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டா அதுல கீர்த்தி கிடையாது. நீங்கள் நன்மை செய்து, ஆனா எந்த தப்பும் செய்யாம நல்லதே செய்து பாடுபடும் போது, ஆனா கஷ்டப்படுறோம், அப்படி படும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். நன்மை செய்து பாடுபட்டோம்னா அத பொறுமையோடு சகித்தா அதுதான் தேவனுக்கு முன்பாக பிரியமானது. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடிகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். கிறிஸ்துவும் எந்த தப்பும் செய்யல, நமக்காக நம்மளோட பாவத்துக்குரிய தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டு அநியாயமா பாடுகளப்பட்டாரு. நீங்க நம்ம அவருடைய அடிச்சுவடிகளை பின்பற்றும்படி நமக்கு முன்மாதிரியா அவர் இருக்காரு. அவர் போன பாதையில நம்மளும் போகும்படியா அழைக்கப்படுகிறோம். அவர் போன பாதை பாடுகளை பொறுமையோடு சகித்தார். அது போல நம்மளும் இயேசுவை போல அவருடைய மாதிரிய நம்ம பின்பற்றுறவங்களா உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் குற்றமற்றவர், எந்த தப்பும் செய்யல, வஞ்சனையான காரியத்தை பேசவும் இல்லை. ஆனா அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், நிறைய அந்த சிலுவை பாதையில மற்றவங்க ஏளனமா பேசும்போது, பரிகாசம் பண்ணும்போது அதெல்லாம் பதிலுக்கு பதில் பேசல. பாடுபடும்போது பயமுறுத்தாமலும், அந்த கஷ்டங்களை படும்போது நான் தேவனுடைய குமாரன், உன்னை என்ன செய்யறேன் பாரு அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. பாடுபடும்போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆனா என்ன செய்தார்னா, தனக்கு நியாயம் செய்கிற தேவனோட சித்தத்துக்கு தன்னை முழுவதுமா ஒப்பு கொடுத்தார். எல்லா உபத்திரவத்தையும் பொறுமையோடு சகித்தார். பாடுகளை ஏற்றுக்கொண்டு அத நம்ம ரட்சிப்பை பெறும்படியா எல்லா கஷ்டங்களையும் பொறுமையோடு சகித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். அதற்காக அவர் சரீரத்துல பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்மளோட பாவத்தை எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்தார். பாவத்துக்குரிய தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் கையில கால்ல விழால எல்லாம் தழும்புகள் ஏற்பட்டது சிலுவையில. அந்த தழும்புகளால நம்மளை குணமாக்குகிறார். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்துல தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இங்க சொல்லியிருக்கு. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள். சிதறுண்ட ஆடு, எப்ப ஆடு சிதறடிக்கப்படும்? மெய்ப்பன் இல்லாதிருக்கும் போது. சிதறுண்ட ஆடுகளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்பு பழைய வாழ்க்கையில நமக்கு வழி நடத்துறதுக்கு ஆள் கிடையாது, மெய்ப்பன் கிடையாது. நம்ம இஷ்டம் போல நடந்து வந்தோம். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட பிறகு இப்ப நமக்கு ஒரு மெய்ப்பர் இருக்காரு. இயேசு நானே நல்ல மெய்ப்பன் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 10வது அதிகாரம் 14-15 வசனத்துல அந்த பகுதியில நம்ம பாக்குறோம். அவர் நல்ல மெய்ப்பர், நம்மளை அறிந்திருக்கிறாரு, நம்மளை வழி நடத்துறாரு, தன்னுடைய ஜீவனையே நமக்கு ஒப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதக்காரன் சங்கீதம் 23ல கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றாரு.
அவர் என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறாரு, என்ன சரியான பாதையில நடத்துறாரு. நான் வந்து கஷ்டத்தின் வழியா கடந்து செல்லும்போது அவருடைய வார்த்தைகள் என்னை தேற்றுது. இப்படியா ஆஹ் தாவீது தன்னுடைய அனுபவத்துல இருந்து கர்த்தர் நல்ல மேய்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நமக்கும் இப்ப ஒரு மேய்ப்பர் இருக்காரு, இயேசு கிறிஸ்து தான் நம்மளோட மேய்ப்பர். அதனால நம்ம நம்ம இஷ்டம் போல வாழ முடியாது. அந்த மேய்ப்பன் சொல்லுகிற பாதையில நம்ம நடக்கணும். நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம்மளை வழி நடத்துகிற கர்த்தர், தேவைகள் எல்லாம் சந்திக்கிறாரு. நம்ம மேல கரிசனை உள்ள ஆண்டவர். கண்காணியுமானவரிடத்தில் பட்டீர்கள். கண்காணி அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து ஓவர்சியர், நம்மளை வந்து கண்காணிக்கிறவர், மேற்பார்வை பார்க்கிறவர். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம திருப்பப்பட்டு இருக்கிறோம். அவர் நடத்துகிற பாதையில நம்ம நடக்கணும். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் வந்து விடுதலையாக்கப்பட்ட நம்ம இஷ்டம் போல வாழ முடியாது. தேவனுக்கு அடிமைகளா நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் சொல்ற பாதையில நடக்கணும். எல்லாரையும் கனம் பண்ணணும். சகோதரிடத்துல அன்பு செலுத்தணும். கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். வேலைக்காரங்களுக்கு வந்து எஜமானுக்கு கீழ்ப்படியணும். நல்லவங்களுக்கு மாத்திரம் இல்ல, முரட்டு குணமா இருந்தாலும் அவங்களுக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா அநியாயமா பாடுபட்டு உபத்திரவத்தை பொறுமையோடு சகித்தா அதுதான் தேவனுக்கு பிரியமானது. ஏதோ ஒரு தப்பு செய்து அதுக்குரிய தண்டனைய அனுபவிக்கும் போது பொறுமையோட சகித்தா அது பிரயோஜனம் கிடையாது. நன்மை செய்து அது ஆனா பாடுகளை சகித்தோம்னா அந்த நேரத்துல நம்ம பொறுமையா இருந்தோம்னா அதுதான் தேவனுக்கு பிரியமானது. இயேசு கிறிஸ்துவும் அதே மாதிரி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இந்த ஜனங்களுக்கு பிசாசின் பிடியில இருக்கிறவங்களை விடுதலை செய்தார். நிறைய அற்புதங்களை செய்து அவங்கள குணமாக்குனார். அப்படிலாம் செய்தா கூட அவர் நன்மை செய்த போதும் இந்த ஜனங்கள் வந்து அவரை சிலுவையில அறைந்தாங்க. அந்த உபத்திரவத்தை அவர் பொறுமையோடு சகித்தார். அவர் எந்த தவறும் செய்யல. அந்த நேரத்துல பாடுகள் நேரத்துல வையப்படும் போது பதிலுக்கு பதில் வையல, பயமுறுத்தல. தன்னை நியாயமா தீர்ப்பு செய்கிற தேவனுக்கு தன்னை முழுவதுமா அர்ப்பணித்தார். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. அவரை போல நம்ம மாறணும். நம்மளோட பாவத்துக்காக அவர் வந்து தண்டனைய சிலுவையில ஏற்றுக்கொண்டு நம்மளை நீதிமான ஆக்கி இருக்கிறாரு. அவருடைய தழும்புகளால நம்ம சுகமாய் இருக்கிறோம். பழைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம சிதறுண்ட ஆடுகளை போல இஷ்டம் போல அலைந்து திரிந்தோம். நமக்கு வந்து வழி நடத்துறதுக்கு இயேசு கிறிஸ்து இல்ல வாழ்க்கையில. ஆனா இப்ப வந்து நம்ம மேய்ப்பர் இடத்துல, கண்காணி இடத்துல திருப்பப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் நல்ல மேய்ப்பர். அவர் நம்ம நல்ல பாதையில நடத்துவார், தேவைகளை சந்திப்பார். அவர் நம்ம மேல கரிசனையுள்ள தேவன். அவரோட சத்தத்தை கேட்டு அவர் சொல்லுகிற பாதையில நடக்கும்படியா நம்ம இந்த காலை வேளையில நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறீர். உம்முடைய அடிச்சுவடுகளில் நடக்க உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்க நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு இருக்க, அதையெல்லாம் சகிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே, எங்களுடைய நியாயத்தை நாங்க பேசாம உமக்கு காத்திருக்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல சுவாபத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க தந்தருளும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல மேய்ப்பராகிய உம்முடைய கரத்துல எங்களை முற்றிலுமா இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை போதித்து நடத்துங்க. ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இந்த காலை வேளையில எங்களை ஆண்டவரே உமக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் நீதியின் ஆயுதங்களாய் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களை தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷம் அறிவிக்கிற ஒவ்வொருவரையும்
கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. God bless you.